பிரைஸ் லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட்டாக எலியாவின் எழுப்புதல்ன்ற வீடியோவில் எழுப்புதலுக்காக நம்ம எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காம இருப்பீங்கன்னா பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை உணர்த்தினார். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று என்றார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படி எனக்கு உணர்த்தின ஒரு காரியம். ஸோ இந்த முத்திரை மோதிரம் இதோட மேன்மைகள் நான் சிலதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் ஃபுல்லாக மெசேஜை நீங்கள் கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு நிறைய இதில் வைத்திருக்கிற நன்மைகளை விளங்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். முத்திரை மோதிரத்தோட மேன்மை அதாவது ஒரு ராஜாவோட முழு அதிகாரமும் ஒரு சின்ன அந்த மோதிரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. கிங்கோட ஃபுல் பவர், அத்தாரிட்டி, ஒரு நாட்டில் அவருக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த சின்ன அந்த மோதிரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை சுமக்கிற ஒரு சின்ன ஆட்களை போல நம்ம இருந்தாலும் அந்த முழு அதிகாரத்தையும் நமக்குள்ள ஆண்டவர் வைத்து நம்மளை முத்திரை மோதிரமா பயன்படுத்த ஆண்டவர் விருப்பம் உள்ள தேவனா இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்ட்டு. இப்ப மோசே பாருங்களேன், மோசே ஆண்டவர் கையில பயன்படுத்தப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம். ஆண்டவர் மோசே முத்திரை மோதிரமா பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தினான்னா, எல்லா ஃபீல்டுலையும் அவருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த ஸ்பெஷல் தான். அந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு இப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் இல்லாம தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கும்போது எல்லா ஃபீல்டுலுமே பயன்படும்படி தாக்கத்தை உண்டாக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் எகிப்துல நீர்நிலைகள், மனுஷர்கள், மிருக ஜீவன்கள், எல்லா மந்திரவாதங்கள் எல்லாவற்றின் மேலும் மோசேக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஏன்னா மோசே தேவன் தெரிந்து கொண்ட முத்திரை மோதிரம். உங்களை கூட ஆண்டவர் அப்படிதான் பயன்படுத்துவார். அப்படிதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மோசேவை அழைக்கும் போது மோசே சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபீல்டு ஆடு மேய்க்கிற ஃபீல்டு. இந்த ஃபீல்டை தவிர எனக்கு வேற ஃபீல்டு எதுவும் வராத ஆண்டவரே அப்படின்ற மனநிலையோட மோசே இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. பேசும் பொழுது ஆண்டவர் அவரை அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவரை அனுப்பி அந்த அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட காரியத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அவருக்கு இந்த ஃபீல்டு தான் எனக்கு வரும், வேற எதுவுமே செட் ஆகாது, எந்த ஃபீல்டுமே எனக்கு தெரியாதுன்ற மனநிலையில இருந்த மோசேவை எல்லா ஃபீல்டுலையும் தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு மனுஷனாய் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு கூட நமக்கு இந்த மாதிரி நீங்க மனநிலையில இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு ஊழியனா சுத்தமா வராது, ஊழியம் செய்யறதுக்குன்னா எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது, எனக்கு அந்த மாதிரி வசனம் பேசுறதுக்கெல்லாம் வராது, வசனத்தை சொல்லலாம் தெரியாது, இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டுல நீங்க குறை உள்ளவர்களா, இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எடுத்து முத்திரை மோதிரமாய் பயன்படுத்தும் போது எல்லா ஃபீல்டுலையுமே உங்களுடைய தாக்கத்தை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. மோசே மேல ஆண்டவர் வைத்த அந்த நோக்கம். மோசே அப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்துறார். இன்னும் பாருங்க, மோசே அந்த இடத்துல 2 பேருக்கு ஒரு பிரச்சனை. மோசே வனாந்தரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எகிப்துல பார்வோனுடைய மகனா இருந்தப்ப எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் பிரச்சனை. அது நீங்க பைபிள வாசிச்சிருப்பீங்க. அந்த 2 பேர் பிரச்சனையை தீர்க்க போய் சிக்கல்ல மாட்டினவர் தான் மோசே. அதாவது 2 பேரோட பிரச்சனையை கூட அவரால் சமாளிக்க முடியாத அளவு அவருடைய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருந்துச்சு.
நம்ம கூட இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். என் வீட்டில் இருக்க 4 பேரே என்னால் சமாளிக்க முடியல, என் வீட்டில் இருக்க 2 பேரே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்ற ஒரு கிரைசிஸோடு நீங்கள் இருக்கலாம். மோசேவும் அப்படிதான். அந்த 2 பேருக்கு இருக்கிற நியாயத்தை எப்படி டீல் பண்ணணும், அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும்னு புரியாமலே செயல்பட்டு சிக்கல்ல மாட்டின ஒரு மோசே. ஆனா தேவன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, அவர் அவர் நியாயம் விசாரிக்கும் போது அந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் நியாயம் விசாரிக்கிறவரா அமர்ந்திருந்தாரு. அவருடைய மாமனார் சந்திக்கும் போது அந்த இடத்த பார்க்கும் பொழுது காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இஸ்ரவேலர் அங்க நிற்பாங்க. இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ ஒரு அற்புதமா ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மளை பயன்படுத்துறாருன்னு. 2 பேர் பிரச்சனையை சமாளிக்க முடியாம சிக்கல்ல மாட்டி ஓடி போன மோசேவை அத்தனை லட்சம் பேரோட பிரச்சனைகளையும் தீர்க்கும்படி ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நம்மளை எடுத்து முத்திரை மோதிரமாய் வைக்கும் போது அப்படிதான், அதுல இந்த ஃபீல்டு தானும் இருக்காது, இவ்வளோ பேருக்கு தான் நம்ம பயன்படுவோன்னு இருக்காது. ஆண்டவர் எல்லா ஃபீல்டுலையும் எல்லாருக்கும் உரிய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவு, அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா முத்திரை மோதிரமா ஆண்டவரை வைக்கும் பொழுது அது அன்லிமிட்டடா நம்ம பயன்படுவோம். அதாவது பார்வோனோட குமாரனா மோசே இருந்தப்ப அவனோட பவர் எல்லாமே லிமிட்டட். அந்த பார்வோனுடைய மகனுக்குரிய அத்தாரிட்டி தான் அவன்கிட்ட செயல்பட்டுச்சு. நான் என்னைக்கு தேவனுடைய மகனா மாறினாரோ அன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தப்ப, அவருடைய தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்தப்ப அவருடைய அத்தாரிட்டி லிமிட்லெஸ்ஸா மாறிடுச்சு. அவருக்கு ஆண்டவர் வைத்த பவர் லிமிட்லெஸ்ஸா மாறிடுச்சு. ஸோ அதனால தான் முத்திரை மோதிரமாக ஆண்டவர் உங்களை வைக்கும் பொழுது நீங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் ஃப்ளரிஷ் ஆவீங்க. எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு ஆண்டவர் உங்களை தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு நபராக வைப்பார். அது மாத்திரம் இல்லை, ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையை கூட என்னால் சமாளிக்க முடியல, என் குடும்ப பிரச்சனையே எனக்கு பெரிய சவாலாக இருக்குன்னு நினைக்கிற உங்களை அநேக ஜனங்களுடைய வழக்குகளை தீர்க்கிற ஒரு நபராக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இதான் இந்த முத்திரை மோதிரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதோட எஸ்தரில் சொல்லியிருக்கு, இந்த முத்திரை மோதிரத்தில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க முத்திரை மோதிரத்தை வச்சு அப்படின்னா அதை திரும்ப யாராலையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் நமக்கு தராரு. இது சீஷர்களை கூப்பிட்டு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகல வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும். ஸோ அந்த ஃபிசிக்கல் நீடு, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் நீடு, இது 2த்துக்குமே அத்தாரிட்டியை சீஷர்கள் கையில் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்படி ஆண்டவர் நம்மளை முத்திரை மோதிரமா வைக்கிறதுக்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்தமாகவும் கொடுக்கிறார். இந்த முத்திரை மோதிரத்துல இருக்கிற இந்த மேன்மை, இந்த சிறப்புகள், இதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல முத்திரை மோதிரத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உன்னை சேர்த்து கொண்டு. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மோதிரம் கையில போட்டு பயன்படுத்துகிற ஒரு காரியம். நீங்க கையில மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க அதை பாருங்க, அந்த கைக்கும் அந்த விரலுக்கும் அந்த மோதிரத்துக்கும் உள்ள நெருக்கம், அதாவது முத்திரை மோதிரத்தை சீல் வைக்கும் போது அது பயன்படுது, ஆனா அது இருக்கிற ஸ்தானம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விரல்ல, தேவனுடைய விரல்ல நாம முத்திரை மோதிரத்தை போல அவரால் அணிந்து கொள்ளப்பட்டவர்களை போல நம்ம நெருக்கத்துல இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அந்த அத்தாரிட்டி பெரிய தாக்கத்தை தேசத்துல ஜனங்கள் எல்லா ஃபீல்டுலையும் உண்டாக்கி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நீ என்னோட இணைக்கப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமா இருக்கணும். முத்திரை மோதிரத்தை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அது தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த பூமியில செயல்படும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு? அது நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானம், அது தேவனோட நம்ம இருக்க வேண்டிய உறவு. ஏன் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அநேக காரியங்களை சொல்றாருன்னா,
நான் உன்னை முத்திரை மோதிரமா தெரிஞ்சிருக்கும் பொழுது நீ என்னோட உறவுல அந்த கனெக்ஷன்லயே இருந்தினா நான் உன்னை எடுத்து எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத பல திட்டங்களை தேசங்கள்ல உன்னை பயன்படுத்தி நான் செய்ய விருப்பமுள்ளவரா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா பரிதாபம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் கையில இருந்து பயன்பட வேண்டிய அதிகாரம் படைத்த முத்திரை மோதிரங்கள்லாம் வழுவி போன முத்திரை மோதிரங்களா மாறி போயிட்டாங்க. நிறைய பேரு அதிகாரம் இருக்கு, ஆனா எங்க இருக்காங்க, எந்த ஸ்தானத்துல இருக்காங்கன்னு பார்த்தா உறவுன்ற ஸ்தானத்துல இல்ல, வழுவி போன முத்திரை மோதிரங்களை போல இருக்கிறாங்க. இது அழகா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். எஸ்தர்ல சொல்லியிருக்கு. எஸ்தர்ல ராஜா முத்திரை மோதிரத்தை போட்டிருப்பாரு. முத்திரை மோதிரத்தினால ஆமானுடைய கையில, அதாவது எஸ்தர் 8:2 சொல்லியிருக்கு, ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தகாய்க்கு கொடுத்தான். அப்ப அது மொர்தகாய் கையில வர்றதுக்கு முன்னாடி ஆமான் கையில இருந்ததுனால அது அழிவுக்கும் நாசத்துக்கும் தவறான விளைவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு. நான் அதான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி ரொம்ப இன்சைஸ் பண்ற ஒரு காரியம், முக்கிய சிக்னிஃபிகண்டா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம இருக்க வேண்டிய ஸ்தானம் மிக மிக முக்கியம். அது தேவனுடைய விரலா இருக்கணும். அந்த அளவுக்கு தேவனோட நாம நெருக்கத்துல இருக்கணும். இல்லாவிட்டா நாம வழுவி போனவர்களை போல ஆமான் கையில சிக்குண்டு அந்தகாரத்தின் கிரியைகள்ல சிக்குண்டு தவறானபடி நம்முடைய அதிகாரங்களை பயன்படுத்துகிறவர்களா நாம இருப்போம். இன்னைக்கு அநேகர் அற்புதங்களை செய்கிறார்கள், வரங்கள் செயல்படுது. ஆனா பார்த்தா அந்த இடத்துல துருபதேசங்கள், தவறான கொள்கைகளை பார்க்கிறோம். இது எப்படி? இவர்கள் எல்லாம் வழுவி போனவர்கள், தேவனுடைய கரத்திலிருந்து வழுவி போனவர்களா இருக்கிறாங்க நிறைய பேர். சவுல் ஒரு எடுத்துக்காட்டு. சவுல் தேவனுடைய கரத்திலிருந்து வழுவி போன முத்திரை மோதிரம். அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆனா அந்த அதிகாரத்தை தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தினவர் தான் சவுல். ஆண்டவர் தெரிந்து கொண்ட முத்திரை மோதிரம் தான் நாம. ஆனா எந்த ஸ்தானத்துல இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனிக்கணும். அதிகமா நம்ம ஆண்டவரோடு ஒட்டி கொண்டவர்களா இருக்கணும். எப்படி அந்த விரல்ல அந்த மோதிரம் ஒட்டி கொண்டு இருக்கோ அதை போல நீங்கள் நாம் ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு இந்த தேசத்துல தம்முடைய மகத்தான திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படி நம்ம ஒட்டி கொண்டவர்களா இருக்கும் பொழுது எல்லா ஃபீல்டுலயும், அது அரசியலா இருந்தாலும் சரி, அது வேற எந்த, அது மெடிக்கல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ஃபீல்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷன் ஃபீல்டா இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்டுலேயும் தேவனுடைய பிள்ளைகள் தாக்கத்தை உண்டாக்க முடியும். சரியான தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நடக்கணும்னா நாம் தேவனுடைய விரல்ல ஒட்டி கொள்ளப்பட்ட மோதிரமா இருக்கணும், முத்திரை மோதிரமா இருக்கணும். சீஷர்களை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, தம்மோடு இருக்கவும் தாம் அவர்களை அனுப்புவோம். அதாவது அதுதான் இங்க ஆண்டவர் இன்சைஸ் பண்றது. என்னோட நீ ஒட்டி இருக்கணும். அதுதான் என்னுடைய உன்னை நான் எந்த ஃபீல்டுல எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோட வேலை என்னுடைய கரத்துல ஒட்டி கொண்டு இருப்பது. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம புத்தி கெட்டாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். 4 சவருக்குள்ள ஒரு 2 பேர் 3 பேருக்கு பயன்படுகிற நம்மளை உலகளாவில் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவரோட பவருக்கு லிமிட்டே இல்லை. நாம் அவரோடு ஒட்டி கொண்டவர்களா இருந்தால் போதும். அவரோட விரல்ல ஒட்டி கொள்ளுதல்னா எப்பொழுதுமே அவரோடு இருக்கிறவர்களா நம்ம இருக்கணும். அந்த விரல்லே இருக்கிற மோதிரத்தை போல நாம் அவரோடு இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். மார்க் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல சீஷர்களை கூப்பிட்டு அதிகாரப்படுத்துறாரு. அதுக்கடுத்து கீழேயே வருது 32வது வசனத்துல, அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? 34வது வசனம், தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான். ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவள் ஆயிட்டேன், நான் ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ஆக்சுவலாக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க தாயார் வந்து அதை கேட்டிருக்கணும், அந்த இடத்துல உட்காந்து அதை வந்து அனுபவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் வெளியே நின்று கூப்பிடுறாங்க. தாயார் தான், ஆனால் நிற்கிறது டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளை தான் நம்ம, ஆனால் எங்கே இருக்கோம்? டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டு ஆண்டவருக்கும் நமக்கும் நெருக்கம் இல்லாமல் நாம் இருப்போம்னா நாம் வந்து ஒரு வழுவி போன மோதிரம், ஆண்டவர் கையிலிருந்து வழுவி போனவர்களை போல. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட தாயார் என்னோட சகோதரர்கள் யார்னா என்னோடு நெருக்கத்தில் உள்ளவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். இந்த நெருக்கத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பா தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தம்முடைய மனதை பழக்குவித்தவர்களா இருப்பாங்க, முதிர்ச்சி அடைந்தவர்களா இருப்பாங்க. தேவனோடு உள்ள நெருக்கம் கண்டிப்பா அப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தாயார் சகோதரர்கள் வந்து என்னை சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்கள், நெருங்கி இருக்கிறவர்கள் தான் எனக்கு தாயார், எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறார். நாம தேவனுடைய முத்திரமா இருக்கணும்னு விரும்புறோம். நம்மால பல தாக்கங்கள் தேசத்துல நடக்கணும்னு விரும்புறோம். ஊழியத்திலையும் நம்ம பிரகாசிக்கணும்னு விரும்புறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு முக்கியமா எதிர்பார்க்கிற காரியம், அவரோடு நம்ம ஒட்டி உறவாடி கொண்டே இருக்கணும். இல்லாவிட்டால் வழுவி போய் ஆமான் கையில சிக்கின முத்திர மோதிரத்தால என்ன நஷ்டங்கள் உண்டாச்சோ அதை போல தேசத்துல நஷ்டங்களையும் தவறான காரியங்களையும் ஏற்படுத்துகிறவர்களா நாம மாறிவிடக்கூடும். ஸோ இந்த வசனத்தை நீங்க நினைவுல வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு தான் இதை சொல்றாரு. அவருக்கு இந்த தேசத்துல செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் அவர் மனதுல ஏக்கங்களா இருக்கு. ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை, நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய முத்திரத்தை கொண்டு காரியத்துல சீல் போடுகிறார். நீங்க வந்து இப்ப இங்க இருந்து ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க வந்து தாக்கத்தை உண்டாக்க முடியும். அதனாலதான் நம்ம அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், அதனாலதான் நம்ம வந்து மருத்துவத்துறைக்காக ஜெபிக்கிறோம், அதனாலதான் நம்ம வந்து இந்த காரியங்கள் நம்ம இருக்கிறது ஒரு இடம். ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்தந்த ஃபீல்டுல வந்து தன்னுடைய முத்திரையை வெளிப்படுத்தி அதுல வந்து தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால நாமளும் அப்படிப்பட்ட தேசத்துல பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்ல அதிகமாக தேவனோடு நாம் நெருங்கி இருக்கணும். நெருங்கி இருக்கும் பொழுது எதெல்லாம் எந்தெந்த ஃபீல்டுலாம் இருக்கோ ஒரு ஃபீல்டு மிஸ் ஆகாம தேவன் நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி அவருடைய மகிமையை நம் மூலமாய் வெளிப்படுத்துவார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.